மனித நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். காவேரிக்கு சீக்கிரமாக பழைய ஞாபகங்கள்லாம் வந்து அந்த குழந்தையோட அம்மா காவேரி தானே தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக விஜய் காவேரி ஒன்று சேரணும்னு நினைக்கிறவே ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையிலேயே நேரமாக எழுந்திரிச்சு விஜய் கடைக்கு போகலான்னு கிளம்பிட்டுருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அம்மா ஓடி வந்து கேட்பாங்க, அப்பா எங்கப்பா கிளம்பிட்டுருக்கீங்க, இன்றைக்கி என்ன விட்டுட்டு நீங்கள் மிஸ் வீட்டுக்கு போக போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ இல்லை அம்மோ, இன்றைக்கி நம்ம மிஸ் வீட்டுக்கு போகிறோம் தான், பட் இப்போ கிடையாது, நம்ம ஈவினிங் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம், இன்றைக்கி உங்களோட மிஸ்க்கு பர்த்டே தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு நேற்றுக்கே தெரியும்ப்பா, பாட்டி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா நீங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லி அம்மு கேட்பாங்க. இல்லை உன் மிஸ்க்கு பர்த்டே தானே, அதான் போய் நல்ல கிஃப்டாக வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அப்பாப்பா நானும் வரேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா, நீங்கள் மிஸ்க்கு தானே கிஃப்ட் வாங்க போகிறீங்க, நானும் வந்து செலக்ட் பண்ணுறேன், அப்போ தான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வாடா கிளம்பி வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சித்தப்பா கரெக்டாக வருவாங்க. என்ன விஜய் எங்கே கிளம்பிட்ட அப்படின்ற மாதிரி ரொம்ப சர்க்காஸ்டிக்காக கேட்க, உடனே அம்மு சொல்லுவாங்க, இன்றைக்கி எங்கள் மிஸ்ஸோட பர்த்டே, அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கலான்னு போகிறேன் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அந்தளவுக்கு போயிடுச்சா விஜய், உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப வந்து நீ பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்காத, காவேரி பிரச்சனைங்கிறது உனக்கே நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சித்தப்பா வாயை மூடுங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க குழந்தை முன்னாடி, அவளுக்கு எதுவும் தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அன்பு சொல்லுவார், அம்மு நீ போய் பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு உள்ள தாத்தாவும் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வா, அது வரைக்கும் நான் அப்பா கூட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு குழந்தைய உள்ளே தாட்டி விட்டுருவார். குழந்தை போனதுக்கப்புறம் விஜய்கிட்ட வான் பண்ணுவார், இங்கே பாரு விஜய், காவேரியை தொடாத, திரும்பியும் அவள் தொட்டேன்னா அதிலிருந்து வர பிரச்சனையை நீ தான் சந்திக்க வேண்டியது இருக்கும், இப்போ தான் நம்ம குடும்பம் கொஞ்சம் சிவனேன்னு நிம்மதியாக இருக்கும், அது உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நேற்றுக்கே உங்களை வந்து நான் ஒரு வழி பண்ணியிருந்திருப்பேன், காவேரியை பார்த்து முறைக்கிறீங்க, சாரதாத்தையை பார்த்து முறைக்கிறீங்க, அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க, இது காவேரியோட வீடு, இது எல்லாமே காவேரிக்கு தான் சொந்தம், அதுபோக காவேரியை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது சித்தப்பா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னை பற்றி எது வேணும்னாலும் பேசுங்க, ஆனால் காவேரி விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு ஏற்கனவே தாத்தாவும் உங்ககிட்ட சொல்லிட்டாரு, எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும், அப்படியே அதையும் மீறி பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் உதவி பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நீ போய் அன்னைக்கு லாரியில் அடித்து உயிரை போகிற நிலைமையில் போய் படுத்துக்கிட்ட, அப்போ யாருப்பா பார்த்தது உன்னை, காவேரி பார்த்தாலா இல்லை காவேரி குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்தாங்களா, நானும் சித்தியும் தானே பக்கத்திலே நின்று உன்னை நல்லபடியாக குணமாக்கணும், அதுக்கெல்லாம் பேசுகிற நீ பேச்சு தானா இது, அதுக்கெல்லாம் பேசுகிற கைமாறு தானா இது, அன்னைக்கு நாங்கள்லாம் இல்லாமல் இருந்தா உன்னை அன்னைக்கே முடிச்சிருப்பாங்க தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ ப்ளீஸ் சித்தப்பா போதும் நிறுத்துறீங்களா, நீங்கள் ஒரு உதவி பண்ணிட்டேங்கிறத குத்தி காமிக்கிறதுக்காகவும் சொல்லி காட்டுறதுக்காகவும் இப்போ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் 1000 சொன்னாலும் சரி, என் காவேரி எனக்கு மட்டும்தான், அவள் கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழ தான் போகிறேன், அதை யார் தடுத்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சித்தப்பா சொல்லுவார், நான் ஏன்ப்பா தடுக்க போகிறேன், நான்லாம் தடுக்கவும் போகிறது கிடையாது, நீ அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்து எதுவும் பொறாமையும் பட போகிறது கிடையாது, ஆனால் உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் பசுபதின்னு தெரியும்ல, அவன் நீங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்க, நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்கன்றது தெரிஞ்சு தான் அவன் வாழை ஆட்டாமல் சுருட்டி வச்சிட்ருக்கான், இந்த விஷயம் மட்டும் அவன் காதுக்கு போயிடுச்சு, திரும்பியும் கிளம்பி வந்துடுவான், அதை முதல்ல மனசில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வாட்டி அவனுக்கு கொடுக்குற அடியில் அவன் திரும்பி எந்திரிக்கவே மாட்டான், அவன் குடும்பத்தை முழுசாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு கூட நான் தயாராக தான் இருக்கேன், ஏற்கனவே அவன் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டான், அதுக்கே பழி வாங்குறதுக்கு நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன், பத்தாத குறைக்கு அவன் திரும்பி வந்து என் கண்ணு முன்னாடி நின்று என்னை சீண்டி பார்த்தான், கொல்ல வெறியில் இருக்கேன், பேசாமல் போயிருங்க சித்தப்பா, இதுக்கு மேலே நீங்கள் பசுபதியை பற்றியும் பேசாதீங்க, யாரை பற்றியும் பேசாதீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், தயவு செய்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து அம்மு வந்ததுமே கூட்டிகிட்டு வெளியில் போயிடுவாங்க. வெளியில் போனதுமே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து போகும்போதே விஜய் வந்து இன்றைக்கி காவேரிக்கு முருகர் டாலர் தான் வாங்கணும்னு திங்க் பண்ணிகிட்டே போயிருப்பார். அப்போ வந்துட்டு அம்மு கிட்டே கேட்பாங்க, அம்மு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்காடா மிஸ்ஸுக்கு என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு அப்படின்னு கேட்க, அப்பா டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம்ப்பா, பெரிய பெரிய பொம்மை நான் வச்சுருக்கேன்ல அந்த ரெட் கலர், அது மாதிரி மிஸ்க்கு ஒன்று வாங்கி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் அவங்க என்ன சின்ன குழந்தைய உன்ன மாதிரி, மிஸ்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி கிஃப்ட்டு வாங்கக்கூடாதுடா, வேறு ஏதாவது சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, வேற என்ன வாங்கி கொடுக்கலாம், பேசாமல் மிஸ்ஸுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துடலாமாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப யூஷுவலாக இருக்கும் அம்மோ, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ எனக்கு தெரியலப்பா, நீங்களே சொல்லுங்கள் மிஸ்ஸுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலான்னு, உங்கள் அளவுக்குலாம் எனக்கு அறிவு கிடையாதுன்னு சொல்லி விஜயவே கிண்டல் பண்ண, உடனே விஜய் சரி சரி உங்கள் மிஸ்ஸுக்கு ஒரு நல்ல சாமி டாலராக வாங்கி கொடுக்கலாமா, அந்த மாதிரி சாமி டாலர் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல,
சொல்ல, அப்படியா, சரி ஓகேப்பா, நம்ம இப்போ அதுக்கு வாங்குறதுக்கு எங்கே போகணும் அப்படின்ன மாதிரி அம்மா கேட்க, ஜுவல்லரி ஷாப் தாண்டா போகணும், அங்கே போயிட்டு கோல்டில் வந்து முருகர் டாலர் வாங்கி கொடுக்கலாம், மேபி அவங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்பா, எனக்கும் அதே மாதிரி ஒன்று வாங்கி தாங்கப்பா, எனக்கும் முருகர்னால் ரொம்ப பிடிக்கும், நானும் ஃபோட்டோலலாம் பார்க்கும்போது முருகர் பற்றி எனக்கும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறையா வந்துட்டு பேசணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கும் முருகர் சாமியும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, மிஸ்ஸுக்கு வாங்குற மாதிரி எனக்கும் ஒன்று வாங்குங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, சரிடா வா போகலான்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல ஒரு அழகான முருகர் டாலராக வந்துட்டு கோல்டில் வாங்கிடுவார். அதே மாதிரி சின்னதாக அம்முக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்துடுவாங்க. ரிட்டன் வந்ததுமே தாத்தா, என்னப்பா எங்கே போயிட்டு வரீங்க, அப்பாவும் பிள்ளையும் காலையிலே எங்கே கிளம்பி பிஸியாக போயிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லை தாத்தா இன்றைக்கி காவேரியோட பர்த்டே, ஈவினிங் அவங்க வீட்டுக்கு போகலான் இருக்கோம், அதனால தான் கிஃப்ட் வாங்கலான்னு போகணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, அப்படியா, சொல்லியிருந்தேன்னா என் சார்பில் நானும் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பேனேப்பா, இப்போ எப்படி என்ன கிஃப்ட் வாங்கியிருக்க அப்படின்ன மாதிரி கேட்க, முருகர் டாலர் வாங்கியிருக்கேன் தாத்தா அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லுவார். ஓ அப்படியா, உடனே மனசில் நினைப்பார், நம்ம காவேரிக்கு தான் முருகர்னா உயிராச்சே, அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணுங்கிறக்காக விஜய் இதை வாங்கியிருக்கா போல இருக்கு, சந்தோஷப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாத்தா உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, என்ன ட்ரெஸ் போடலாம் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருப்பாங்க. உடனே விஜய் சொல்லுவார், ஏ அம்மு, பர்த்டே வந்து உன் மிஸ்ஸுக்கு தான், உனக்கு கிடையாது, நீ ஏன் இவ்வளோ அலப்பறம் பண்ணிகிட்ருக்க, சீக்கிரமாக கிளம்பு வா, நான் ரெடி ஆகிட்டேன், நீ தான் லேட் பண்ணிகிட்ருக்க பாரு அப்படின்ன மாதிரி சொல்ல, ஓ ஓகேப்பா 2 மினிட்ஸில் நான் ரெடி ஆகிடுறேன், இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அம்முக்குட்டி வந்து சீக்கிரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டில் டெக்கரேஷன்ஸ்லேருந்து எல்லாமே பயங்கரமாக நடந்துகிட்ருக்கும். அங்கே கங்கா, யமுனா, நிவின் எல்லாருமே குழந்தையோட எல்லாருமே அங்கே வந்துடுவாங்க. விஜயை பார்க்குறக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. சாரதா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தடபுடலாக சமைச்சிட்ருப்பாங்க விருந்து. அதை பார்த்துட்டு காவேரி கங்காட்ட சொல்லுவாங்க, என்னக்கா அம்மா இப்படி தடபுடலாக இழுத்து போட்டு எல்லாம் சமைச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறியா, உனக்கெல்லாம் கிடையாது, இங்கே வந்து வேற ஒருத்தங்களை ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருக்கு, அவங்களுக்கு வேண்டிதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. விடுடி, அம்மா ஏதோ பண்ணிட்டு போகுது, நீ எப்போ பார்த்தாலும் அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்காத அப்படின்ன மாதிரி கங்கா சொல்ல, ஆமாம் நீ அம்மா கூட இருந்து பார்த்தா தானே தெரியும் அம்மா என்னென்ன வேலையெல்லாம் வேண்டாத வேலை பண்ணுதுன்னு, எனக்கே கோவம் வர மாதிரி தான்க்கா அம்மா பண்ணிகிட்ருக்கு, சரி பாவம்னு சொல்லி விட்டு வச்சுருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி காவேரி ஓகே, நீ போய் உன் பர்த்டே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா, கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சாரதா, கங்கா என்னடி கேக் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவளை உசுப்பேத்தி விட்ற, நான் தான் சொன்னல விஜய் தம்பி வரட்டும்னு அப்படின்ன மாதிரி சாரதா சொல்ல, ஐயோ அம்மா அவளை அனுப்பிவிட்டு அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டுமா, நம்ம அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, இப்போ தான் விஜய் தம்பி கால் பண்ணிச்சு, அவங்க ஏற்கனவே கிளம்பிட்டாங்களாம்மா, இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறக்க கரெக்டாக வந்துட்டு விஜய் ஹாரன் அடிப்பார் காரில். விஜய் தம்பி வந்துட்டாரு கங்கா அப்படின்ன மாதிரி சாரதா சொல்ல, எல்லாம் குடு 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 குடுன்னு வாசலுக்கு ஓடுவாங்க. கங்கா ஒரு பக்கம், யமுனா ஒரு பக்கம், நிவின் ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம்னு எல்லாருமே வாசலுக்கு தெரிச்செடுத்து ஓடுவாங்க. விஜய் வந்துட்டு நிவினை பார்த்துட்டுமே ஓடி போய் கட்டி பிடிச்சி, பிரதர் எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா அப்படின்ன மாதிரி கேட்க, ரொம்ப நல்லா இருக்கேன் பிரதர்னு சொல்லிட்டு நிவினுக்கு கண்ணே கலங்கிடும். பிரதர் என்னென்னமோ நினச்சிட்டேன் பிரதர், உங்களை இப்படி பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதெல்லாம் கனவா இல்லை உண்மையா பொய்யான்றதே என்னால் ரியலைஸ் பண்ணவே முடியல, நீங்கள் எப்படியும் நல்லா இருக்கீங்களே, எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்ன மாதிரி நிவின் சொல்ல, யமுனா ஒரு பக்கம் எப்படி மாமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யமுனா ஒரு பக்கம் விசாரிப்பாங்க, கங்கா ஒரு பக்கம் விசாரிப்பாங்க. உடனே விஜய் ஓடி வந்து கங்காவோட குழந்தைய தூக்கிட்டு, இதுதான் உங்கள் பாப்பாவா, அப்பா 2 பேரும் ஒரே மாதிரி ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க, 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தானே, அம்மு இங்கே பாரு உனக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடச்சிட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே அம்மு எல்லாரு கூடயுமே ரொம்ப மர்ஜ் ஆயிடுவாங்க, எல்லாரு கூடயுமே ரொம்ப பாலிஷ் ஆகி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் அம்மு கேட்பாங்க விஜய்கிட்ட, அப்பா இவங்க எல்லாரையும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, எல்லாரும் இவ்வளோ க்ளோஸாக அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லைடா இப்போ தான் பார்த்துருக்கேன், ஏற்கனவே பாட்டி இவங்களை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க, ஃபோனில் ஒரு வாட்டி பேசினேன், பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்ன மாதிரி விஜய் சமாளித்து பேச, அதை பார்த்துட்டு எல்லாத்துக்குமே சிரிப்பு வந்துடும். சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு விஜய் குழந்தைய வந்துட்டு எல்லாருமே கொஞ்சுவாங்க. காவேரி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம், யமுனா ஒரு பக்கம், நிவின் ஒரு பக்கம்னு எல்லாம் வந்துட்டு அம்மாவை தூக்கி பயங்கரமாக கொஞ்சிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு
காவேரி வெளியில் வரும்போது எல்லாரும் ரொம்ப கலகலன்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு காவேரிக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏய் என்ன எல்லாரும் இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க சார் எப்போ வந்தீங்க அப்படின்ன மாதிரி விஜய் ஃபார்மலாக இன்வைட் பண்ணிவிட்டு, ஏ அம்மு என்ன நீ அதுக்குள்ளே ஃப்ரெண்டு பிடிச்சிட்ட, இவங்க எல்லாரு கூடயுமே பேசிகிட்ருக்கேன் அப்படின்ன மாதிரி கேட்க, ஆமாம் மிஸ் இவங்களை எல்லாத்தையுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ன மாதிரி சொல்ல, ஆமாம் நீங்கள் என்ன ஏற்கனவே எல்லோரும் ஃப்ரெண்டா இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்ருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மாதிரியே இல்லையே, உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே ஏய் வாடி ஏதாவது ஒன்று உளறிக்கிட்டு இருக்காத, வா கேக் கட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு விஜய் எல்லாருமே உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜயோட கண்ணெல்லாம் கலங்கிரும். இவ்வளோ நாள் இவங்க கூடலாம் சேராமல் எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக இல்லாமல் எவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் தனியாக போய் காவேரி கிட்ட, இந்தாங்க மிஸ் உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்ன மாதிரி கொடுக்க, அதை பார்த்துட்டு சாரதா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உடனே அப்போவே வந்துட்டு காவேரி கிஃப்ட்டை பிரித்து பார்ப்பாங்க. பிரித்து பார்த்ததுமே உள்ளே முருகர் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. சார் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கிஃப்ட்டு, எனக்கு முருகர் பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு முருகர்னா அவ்வளோ உயிர், இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்துட்டு கங்காவும் யமுனாவும் ரெடி பண்ணி வச்சிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவின் விஜய் தனியாக கூட்டிகிட்டு போவார் வெளியில். விஜய் சான்ஸே இல்லை விஜய், இதெல்லாம் நடக்குமான்னு நான் கனவுல கூட நினச்சது கிடையாது, பட் பார்த்தீங்களா இப்படிலாம் நடக்குதுன்னு, இத்தனை வருஷத்தில் உங்கள் லைஃப் எப்படி பிரதர் போச்சு அப்படின்ன மாதிரி நிவின் விஜய் கிட்டே கேட்க, எங்கே பிரதர் எனக்கு என் லைஃப்பை பற்றின்றது யோசிக்கிறத விட நான் வந்து என் குழந்தைய நினச்சது, குழந்தைக்காக வாழ்ந்ததுன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அவளுக்காக தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணி இந்த 5 வருஷத்தை நான் அப்படியே ஓட்டிட்டேன் பிரதர். இவளை தாண்டி நான் எதுவுமே யோசிக்க கிடையாது. என் மைண்டு ஃபுல்லாக காவேரியோட மெமரிஸ் ஒரு பக்கம் இருக்கும், என் குழந்தைய வளர்க்குற மெமரிஸ் ஒரு பக்கம் இருக்கும், அவ்வளோதான் இருந்துச்சுன்னு பாருங்களேன். நான் பிஸ்னஸ் கூட கண்டினியூ பண்ணல நிவின் அப்படின்ன மாதிரி சொல்ல, சே பிரதர் இதெல்லாம் கண்டிப்பாக எனக்கே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு லைஃப் நடக்குமான்னு கூட நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ன மாதிரி சொல்லிகிட்ருக்க, உடனே நிவின் சொல்லுவார், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது பிரதர், நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக காவேரிக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வரக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, உங்கள் மேலேயும் சரி குழந்தை மேலேயும் சரி காவேரிக்கு அளவு கடந்த அன்பும் பாசமும் இருக்குது, அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. சும்மா ஒரு ஆக்டிங்காக உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, சின்னதாக வந்துட்டு ஆக்சிடெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஒரு பில்டப் பண்ணலாம். அப்போ சம்டைம்ஸ் வந்து காவேரிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அல்லது வந்து நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணும்போது கண்டிப்பாக காவேரிக்கு தாய் பாசத்தில் அந்த ஞாபகங்கள்லாம் வரக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு டாக்டரும் எனக்கு சஜஷன் கொடுத்தாங்க. இவ்வளோ நாளும் நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ல, எனக்கும் இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் தோணுது நிவின், கண்டிப்பாக நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அடுத்தது காவேரியை கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டும் கண்டினியூ பண்ணணும். எல்லாம் நல்லபடியாக நடந்து காவேரிக்கு சீக்கிரமாக பழைய ஞாபகங்கள்லாம் வருன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குன்ற மாதிரி விஜயம் சொல்லுவார்.